Hello guys, welcome back to Usha Bala's Learning Academy. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு happiest news at the same time ஒரு important clarity. இந்த ரெண்டு விஷயம் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். So வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரைக்கும் பாருங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படினா thumbnailல must watch அப்படினு ஒரு வேர்ட் மென்ஷன் பண்ணிருப்பேன். எப்போதுமே எல்லா இடத்துலயுமே நான் அது ஜஸ்ட் வியூஸ்க்காக நான் எங்கேயுமே மென்ஷன் பண்ண மாட்டேன். அதுக்கு மீறி நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படினா அப்போ அந்த வீடியோ உங்களுக்காகங்கிறத விட உங்களோட ஃப்யூச்சருக்காக கொடுக்கக்கூடிய கிளாரிட்டி. ஓகேங்களா? அதாவது சொல்யூஷனே இல்லாமல் ஒரு கன்ஃபியூஷன் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா ஸோ அந்த ஒரு விஷயத்துக்கு என்னோடய சைடு இதுதான் அப்படின்னு ஒரு கிளாரிட்டி வந்தது அப்படின்னா அதுக்கு வந்து நான் மஸ்ட் வாட்ச் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ எப்போதுமே மைண்டில் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி வீடியோ வந்தது அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து என்ன அப்படின்னா நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க வந்து லாஸ்ட் இயர் கண்டக்ட் பண்ண டிஎன்பிஎஸ்சி டிப்ளமோ ஐடிஐ லெவலில் ஜேடிஓவில் கிளியர் பண்ணியிருக்காங்கம்மா. ஓகேங்களா? ஸோ அவங்க யார் அப்படின்னா ஃபீமேல் ஆஸ்பிரண்ட்டு, என்னோட ஸ்டூடெண்ட். அதாவது இப்போ கரண்ட்டாக டிஎன்பிஎஸ்சி ஏஇயில் வந்து கோர்ஸ் ஜாயின் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த விதத்தில் என்னோட ஸ்டூடெண்ட் கிளியர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஓகேங்களா? ஸோ இதில் ஒரு 3 விஷயம் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே. ஃபர்ஸ்ட் திங் வந்து அவங்க அதாவது கிளியர் பண்ணவங்க எப்படி கிளியர் பண்ணியிருக்காங்க, ஸோ எந்த 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 ரூட்டில் வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா இப்போ நம்ம சைடு நம்ம ஸ்டூடெண்ட் கிளியர் பண்ணியிருக்காங்கனாலே அடுத்த கொஸ்டின் என்ன கேட்பீங்கன்னா, மேம் அவங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜி சொல்லுங்கள் மேம் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. அப்புறம் அது ரிலவெண்ட்டாக நிறைய என்கொயரிஸ் வரும். ஆக்சுவலாக நான் அது அவங்ககிட்ட கேட்டிருந்தேன். பட் அவங்க வாய்ஸ் கொடுக்க அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறதுனால இன்னொன்று என்னோட சைடு வந்து 2 முக்கியமான விஷயம். ஓகேவா? நான் சொன்ன விஷயம், நான் சொல்லாத விஷயம். ஸோ இந்த 2 விஷயமும் சொல்கிற மாதிரி இருக்குது. அதனால் நானே எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோவில் எல்லாமே சொல்லிடலாம் அப்படின்னு. ஸோ அந்த விதத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க 3629 கோடு போஸ்ட் கோடு இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டிக்ஸ் அண்டு டிஜிட்டல் மேனுஃபேக்சரிங் டெக்னீஷியன். ஓகேவா? சிலபஸ் கோடு 538க்கு அப்ளை பண்ணி ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ப்ரிப்பேர் பண்ணி கிளியரும் பண்ணிட்டாங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட்டு அவங்க கொடுத்த ஃபீட்பேக் பற்றி நான் சொல்லிடுறேன். அதுக்கு அடுத்தது அவங்க ஃபாலோ பண்ண ஸ்ட்ராட்டஜி, தென் அதுலேருந்து நம்ம லேர்ன் பண்ண ஒரு முக்கியமான விஷயம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க நம்மக்கிட்ட கொஷின் பேங்க், அதாவது நான் சொல்கிறது வந்து இப்போ அவங்க டிஎன்பிஎஸ்சி ஏஇ கோர்ஸ் ஆஸ்பிரண்ட்டு. பட் லாஸ்ட் டைம் வந்து நம்மக்கிட்ட கொஷின் பேங்க் வாங்கி ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. நம்ம 538க்கு கொஷின் பேங்க் மட்டும்தான் கொடுத்துருந்தோம். கொஷின் பேங்க் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது மேம், அதுலேருந்து நிறைய கொஷின்ஸ் வந்திருந்தது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா இவங்களோட ஓவரால் ரேங்க் வந்து 840, தென் கேட்டகரி வந்து 390+. ஓகே. இதெல்லாம் நீங்கள் கீழே வந்து டவுட்டாக கேட்பீங்க. அதனால் நானே உங்ககிட்ட மேக்ஸிமம் எவ்வளோ டவுட்டு கிளாரிஃபை பண்ண முடியுமோ நான் இங்கே சொல்லிடுறேன். அதை தாண்டி டவுட் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்லாம் பண்ணிடாதீங்க, கீழே கமெண்ட் மட்டும் பண்ணுங்கம்மா. ஓகேவா? நிறைய என்கொயரிஸாக இருக்குது, சமாளிக்க முடியல, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ ஓவரால் ரேங்க் வந்து உங்களுக்கு அவங்க 840, கேட்டகரி வைஸ் வந்து 390+ கிட்ட வந்திருக்காங்க. ஓகே. இன்னொரு மெயின் முக்கியமான விஷயம் வந்து என்ன அப்படின்னா இவங்க என்ன கிரேட் அப்படின்னா 10th 12th இன்ஜினியரிங். ஓகே. இதை ஏன் நான் இங்கே அழுத்தி மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ ரிப்பீட்டடாக கேட்டுட்ருக்கக்கூடிய டவுட் என்னென்னா, மேம் இந்த 538 சிலபஸ்க்கு இன்ஜினியரிங் அப்ளை பண்ணலாமா வேண்டாமா, இன்ஜினியரிங் அப்ளை பண்ணலாமா வேண்டாமா. லாஸ்ட் வீக் வரைக்கும் கேட்ட ஸ்டூடெண்ட்டுக்கு அப்ளை பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன் நான். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா அங்கே எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் என்ன இருந்தது, இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு நிறைய இருந்தது. மெக்கட்ரானிக்ஸு, மெக்கானிக்கலு, இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க, ரோபோட்டிக்ஸு இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. பட் டிப்ளமோவில் இந்த டிபார்ட்மெண்ட்லாம் சொல்லி எலக்ட்ரானிக்ஸ்னு கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணும்போது இன்னொரு முக்கியமான விஷயமா அதை சொல்ல விட்டுட்டேன். இந்த டைம் வந்திருந்ததில்ல அதே டிட்டோ தான் லாஸ்ட் இயரும் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? என்ன லாஸ்ட் இயர் வேகன்சி கொஞ்சம் அதிகமாக இருந்தது, இந்த டைம் வெறுமனே 4 வேகன்சி தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? லாஸ்ட் இயர் வந்து ரீசனபிள் வேகன்சி தான். ஸோ இந்த டைம் என்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனோ அதே தான் லாஸ்ட் டைமும் வச்சுருக்காங்க. ஓகே. அப்போது நம்ம நோட்டிஃபிகேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணும்போதும் சரி, இல்லை ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய டவுட் என்னென்னா டைரக்ட் பிஇ எலிஜிபிளா இல்லையா அப்படிங்கிற டவுட் கேட்டிங்களா. ஸோ அதுக்கான கிளாரிட்டியும் நான் இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். அதை தான் சொன்ன முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும்ப்பா அப்படின்னு. அது என்ன அப்படின்னா இவங்க ஃபர்ஸ்ட் திங் எதில் உள்ளே போயிருக்காங்க அப்படின்னா பிசி விமன் சீட்டு தான் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? லாஸ்ட் டைம் வந்து ரீசனபிள் வேகன்சி அதில் கேட்டகரி வைஸாக ஒதுக்குவாங்கல்ல, அதில் பிசி விமன் அந்த சீட் வந்து இவங்க எடுத்து போஸ்டிங் வாங்கியிருக்காங்க ஃபர்ஸ்ட் திங்.
அதுக்கு அடுத்தது இவங்க டிப்ளமோ கிடையாது, 10th 12th இன்ஜினியரிங். ஏன்னா அவங்கக்கிட்ட எல்லா இன்ஃபர்மேஷனையும் கேதர் பண்ணி தான் இப்போ உங்ககிட்ட 1 by 1 சொல்லிகிட்ருக்கேன். ஓகேவா? அப்போ அந்த இடத்துல அடுத்த கொஸ்டின் நான் என்ன கேட்டேன் அப்படின்னா, நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஜிஓ ஆர்டர் ஏதாவது சப்மிட் பண்ண சொல்லி கேட்டதா அப்படின்னா, அப்படிலாம் இல்லை மேம். 10th 12th இன்ஜினியரிங் தான் அப்ளை பண்ணேன். இன்ஜினியரிங் அவங்க இன்ஜினியரிங் இசி டிபார்ட்மெண்ட் மெயின் விஷயம். ஓகேங்களா? இன்ஜினியரிங் இசி டிபார்ட்மெண்ட் தான். பட் அப்ளை பண்ணலாமா வேணாமாங்கிறது டவுட்ஃபுல்லாக தான் இருந்தது. பட் எனிவே நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணியிருந்தேன். அப்ளிகேஷன் சப்மிட் ஆணுச்சு, டேட்டும் கொடுத்துருந்தாங்க, எக்ஸாமும் எழுதியிருந்தேன் அப்படின்னாங்க. அப்புறம் இப்போ கவுன்சிலிங் டேட் வந்து பிசிவி லிஸ்ட்டில் வந்திருக்கு மேம். கவுன்சிலிங் அட்டன் பண்ணலாமா நான் சொன்னேன், தாராளமாக நீங்கள் போய் அட்டன் பண்ணுங்கள். ஓகே, தாராளமாக நீங்கள் முதல்ல போங்க, அங்கே என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். அதே மாதிரி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி, ஏன்னா இப்போ அவங்க கொஞ்சம் போக முடியாத ஒரு சுச்சுவேஷன். ஸோ ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு அவங்களும் அதே சொல்லியிருக்காங்க, நீங்கள் வாங்கம்மா அப்படின்னு. அப்போ அந்த இடத்துல என்ன டவுட்டு மேம், டிப்ளமோ எலக்ட்ரானிக்ஸுங்கிறது எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனில் இருக்குது. நான் டைரக்ட் பிஇ இசிஇ. ஸோ நான் வரலாமா அப்படின்னு கேட்டதுக்கு நீங்கள் இங்கே வாங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கவுன்சிலிங்கும் போய் அட்டன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதிலேருந்து நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு அந்த இங்கே வந்து எங்கேயுமே என்ன மென்ஷன் பண்ணலை, அதாவது டிப்ளமோவில் மட்டும்தான் எலக்ட்ரானிக்ஸ்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இன்ஜினியரிங்கில் எங்கேயுமே மென்ஷன் பண்ணலை. ஓகேங்களா? ஆனால் இவங்கள மாதிரி இன்னும் இந்த விமென்ஸ் கேட்டகரியிலே நிறைய பேர் போஸ்டிங் வாங்கியிருக்காங்கம்மா. அதை நேற்று எங்கிட்ட ஒருத்தவங்க ஷேர் பண்ணாங்க, மேம் இவங்க இன்ஜினியரிங் தான் முடிச்சிருக்காங்க பாருங்கள், கிளியர் பண்ணியிருக்காங்க, அப்போ நாங்கள் அப்ளை பண்ணலாமான்னு. நான் இவங்க கிளியர் பண்ண நம்ம ஸ்டூடெண்ட் வந்து போஸ்டிங் வாங்கினதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் கேட்குற எல்லாருக்குமே இன்ஜினியரிங் அப்ளை பண்ணலாம்ப்பா எழுதுங்க அப்படின்னு. ஸோ அப்போ அவங்க எந்த கேட்டகரியில் வராங்க அப்படின்னா, நம்ம நோட்டிஃபிகேஷன் பார்த்தோம்ல, அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேரா 4.2.3ன்னு ஒரு பேராகிராஃப் இருக்கா, அதில் என்ன சொல்லியிருந்தாங்க, ஒரு பர்டிகுலர் 2 கோடை தவிர ரிமைனிங் எல்லா கோடுக்குமே ஹையர் குவாலிஃபிகேஷன் கன்சிடர்னு ஒரு வேர்டு கொடுத்துருந்தாங்களா. அதாவது என்னோடய வீடியோவை தொடர்ந்து வாட்ச் பண்ணுறவங்களுக்கு நான் என்ன பேசுகிறேன்னு புரியும், நியூவாக பார்க்குறவங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோ பார்க்காதனால புரியாதுமா. ஏன்னா இதே கன்ஃபியூஷனை நம்ம எங்கே கன்ஃபார்ம் பண்ணோன்னா ரேடியோ சூப்பர்வைசரில் கன்ஃபார்ம் பண்ணோம். என்ன சொல்லியிருந்தோன்னா, இதில் டிப்ளமோ மஸ்ட்டுன்னு போட்டிருக்காங்க, அப்போ டிப்ளமோ கண்டிப்பாக வேணுமாங்கிற பட்சத்துக்கு மெயில் பண்ணும்போது அவங்க அந்த பேராவை தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இந்த பேராவில் பாருங்கள் பர்டிகுலர் கோடு, அதுவும் இப்போ கரண்ட்டாக வந்த நோட்டிஃபிகேஷனில் அந்த பேரா இருக்குது. ஓகேங்களா? இவங்களும் அதை தான் சொல்கிறாங்க. கிளியர் பண்ணவங்களும் நம்ம ஸ்டூடெண்ட் என்ன சொன்னாங்கன்னா, மேம் அந்த பேராவில் இருந்தது, ஸோ அதை வச்சு என்னால் முடியுமான்னு பார்த்தா அப்ளை பண்ண முடிஞ்சுது, அடுத்தடுத்தது எல்லாமே நான் டவுட்ஃபுல்லாக தான் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த விதத்தில் கவுன்சிலிங்கும் போனப்பையும் அங்கே அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதர் டிபார்ட்மெண்ட் இன்ஜினியரிங் இருக்காங்க, அதர் டிபார்ட்மெண்ட்டில் இன்ஜினியரிங் இருக்காங்க, பட் இசியில் நம்ம ஸ்டூடெண்ட் தான்ப்பா கிளியர் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப ஒரு பெருமைக்குரிய விஷயம். இன்னுமே வந்து கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி கையில் வந்து ஜிஓ ஆர்டர் எடுத்துகிட்டு போயிருந்துருக்காங்கம்மா. இன்னொரு முக்கியமான விஷயம், ஏன்னா டிப்ளமோ எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கும் போது இன்ஜினியரிங்க்கு தான் ஜிஓ ஆர்டர் உண்டு. நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதாவது உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸுக்கு, அதாவது இசிக்கு ஈக்குவலண்ட் எலக்ட்ரானிக்ஸ் தான் வரும், EEE வராதுமா. அதே மாதிரி டிப்ளமோவுக்கு ஜிஓ கிடையாது. ஏன்னா இப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்குறவங்களுக்கு அதையும் சொல்லிகிட்டு இருக்கேன், மேம் ஜிஓ ஆர்டர் கேட்குது, எதை மேம் அப்ளை பண்ணுறதுன்னு. அப்போ நான் சொல்லுவேன், டிப்ளமோவுக்கு ஜிஓ ஆர்டரே கிடையாதுப்பா அப்படின்னு. ஸோ அதனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சரி எனிவே இன்ஜினியரிங் ஈஸின்னு கொடுக்கல, பட் டிப்ளமோ எலக்ட்ரானிக்ஸுக்கு நம்ம ஈக்குவலண்ட் எடுத்துகிட்டு போகலான்னு கையில் எடுத்துகிட்டும் போயிருக்காங்க. பட் அதெல்லாமே அவங்க கன்சிடர் பண்ணலை, ஜஸ்ட்டு வெரிஃபை பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே மட்டும் டிஸ்கஷன் போயிருக்கு. ஓகேங்களா? இவங்க டைரக்ட் பிஇயாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, பட் உள்ளே டிஸ்கஸ் பண்ணிவிட்டு வெளியில் வந்து ஃபார்மலாக என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ் முடிக்கணுமோ முடிச்சுட்டு ஆஃபர் லெட்டர் கொடுத்துட்டு நீட்டாக ஒர்க்கை முடிச்சுட்டு வந்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த போஸ்ட்டில் இந்த 538-3629 போஸ்ட் கோடுக்கு அதர் டிபார்ட்மெண்ட் விமென்ஸ் கிளியர் பண்ணியிருக்காங்க. அது 2-3 பேருக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ அவங்க எல்லாருமே அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தான். பட் இன்ஜினியரிங் இசியில் எனக்கு தெரிஞ்சு இவங்கிறதுனால தான் அவங்களோட பெர்மிஷனோட இந்த இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு கன்வே பண்ணணும். எதுக்காக இவ்வளோ தூரம் சொல்கிறேன் அப்படின்னா, அப்போ தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? நான் அது வரைக்கும் உங்ககிட்ட கேட்டுட்டேன், நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஜிஓ ஆர்டர் இல்லை மேம், நான் இப்போ கவுன்சிலிங் போகிறப்ப தான் ஜஸ்ட்டு ஒரு நம்ம சைடு ஏதாவது கொஷின் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுங்கிறதுக்கு நான் ஜிஓ கையில் எடுத்துகிட்டு போனேன். பட் அதை கூட அவங்க நோட்டீஸ் பண்ணலை, வாங்கி கூட பார்க்கல அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. ஓகேவா? அப்போது தாராளமாக நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா 538க்கும் அப்ளை பண்ணுங்கள். வேகன்சி இப்போ 4 தான், பட் இருந்தாலும் அதுவுமே வந்து உங்களுக்கு ரிப்பீட்டடாக வந்து வேகன்சி வந்துட்டு தான் இருக்குது. ஓகேங்களாம்மா? ஸோ இப்போ அவங்க கிளியர் பண்ணதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, ஈவன் டிஎன்பிஎஸ்சிலையுமே கன்ஃபார்மாக சொல்லலை,
இன்ஜினியரிங்கம்மா டேரக்ட் பிஇ ஈஸியா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு அவங்களும் உள்ளுக்குள்ளே ஹையர் அத்தாரிட்டிக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் வெளியில் வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் எந்த இடத்துலையுமே சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு அப்ளை பண்ணுற சூழ்நிலை இருந்துச்சுன்னா அதில் ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குமா. ஓகேங்களா? ஸோ அதனால தான் இவங்கக்கிட்ட நான் சொல்லியிருந்தேன், நீங்கள் முதல்ல கவுன்சிலிங் போங்க. அங்கே போகும்போது தான் அங்கே என்ன சொல்கிறாங்க, நீங்கள் அதை நம்ம என்ன ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் தெரியும் அப்படின்னு. ஆனால் இவங்களுக்கு அது பாசிட்டிவாக அமைஞ்சிருந்தது. ஆஃபர் லெட்டர் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ 538க்கு 538 மட்டும் இல்லைம்மா, டிப்ளமோ எலக்ட்ரானிக்ஸ்னு எந்த இடத்துல இருக்கோ தாராளமாக பிஇ இசிஇ நீங்கள் அப்ளை பண்ணலாம். எப்படி மேம் எதில் மேம் அப்ளை பண்ண முடியும்னா, இன்ஜினியரிங்கில் எலக்ட்ரானிக்ஸும் இசியும் ஈக்குவலண்ட். ஓகேவா? டிப்ளமோ எலக்ட்ரானிக்ஸ்னு கொடுத்துருக்காங்க, டிப்ளமோ இசின்னு கொடுத்துருக்காங்கன்னா அந்த பேரால இது ஹையர் குவாலிஃபிகேஷன் கன்சிடர்னு ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ அதை வச்சு நம்ம தாராளமாக நம்ம என்ன பண்ணலாம், அப்ளையும் பண்ணலாம், கிளியர் பண்ணால் போஸ்டிங்கும் வாங்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இதில் வந்து எங்கேயுமே வந்து நமக்கு ப்ராப்ளம் ஆகாது. ஓகே, ஸோ இது என்னோட மெயின் கிளாரிட்டி. ஸோ இது எனக்கு ரிப்பீட்டடாக கேட்டுட்டு இருந்தீங்க, ஆனால் கேட்டவங்க எல்லாருக்குமே அப்ளை பண்ணக்கூடாதுன்னு தான்ப்பா சொன்னேன். ஏன்னா டிப்ளமோ எலக்ட்ரானிக்ஸுங்கிறதுனால நான் சொல்லியிருந்தேன். பட் நம்ம ஸ்டூடெண்ட் கிளியர் பண்ணதுலேருந்தே நமக்கு ஒரு பர்ஃபெக்ட் கிளாரிட்டி கிடச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் பேரா வச்சு நீங்கள் அதர் தென் உங்களுக்கு இந்த மாதிரி டிப்ளமோ எலக்ட்ரானிக்ஸ் இருந்தது அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த ஒர்க்கு முடிஞ்சிடுச்சு. அதுக்கு அடுத்தது இன்னொரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா, அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டூடெண்ட் கிளியர் பண்ணியிருக்காங்கங்கும் போதே அடுத்து நிறைய பேர் கேட்கக்கூடிய கொஷின் வந்து, மேம் ஸ்ட்ராட்டஜி அவங்க என்ன ஃபாலோ பண்ணாங்கன்னு. இந்த விஷயம் வந்து எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. அப்போ நான் அவங்கக்கிட்ட கேட்டிருந்தேன், என்ன ஸ்ட்ராட்டஜிமா ஃபாலோ பண்ணீங்க அப்படிங்கும்போது அவங்க சொல்லியிருந்த விஷயம் வந்து, எக்ஸாம்ஸ் வந்து ரிப்பீட்டடாக எழுதியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கே வந்து ப்ரூஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மக்கிட்ட, ஏன்னா அவங்க சொல்லியிருந்தாங்க, மேம் நான் உங்களோட கொஷின் பேங்க் வாங்கியிருந்தேன் மேம்னு. அப்போ நான் என்ன பண்ணியிருந்தேன், என்னோட ஏஇ ஸ்டூடெண்ட்டுன்னு தெரியும், பட் அதுக்கு முன்னாடி வந்து யார் என்னன்னு பார்க்கும்போது நம்மக்கிட்ட கோர்ஸ் மட்டுமே கிட்டத்தட்ட அரௌண்ட் ஒரு 13,000 கிட்ட வாங்கியிருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப ஷாக்காக இருந்தது. அதுக்கு முன்னாடி எனக்கு என்னங்கிறது தெரியல. பட் இருந்தாலும் எதுக்காக இதை சொல்ல வரேன் அப்படின்னா, ஃப்ரீக்வெண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்கப்பா. விச் மீன்ஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்கங்கிறத விட எந்த எக்ஸாம்ஸுமே மிஸ் பண்ணாமல் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த இடத்துல நான் ஒரு பாயிண்ட் சொல்லணும். அதாவது வந்து என்னென்னா, நான் ப்ரீவியஸ் வீடியோவாக இருக்கட்டும் இல்லை ஸ்ட்ராட்டஜியாக இருக்கட்டும் உங்ககிட்ட நான் அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவேன். ஏதாவது ஒரு எக்ஸாம் ஈவன் என்கிட்ட மெசேஜ் பண்ணுறவங்களுக்கும் நான் அதை தான் சொல்லுவேன். எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி சொதப்பாமல் ஏதாவது ஒன்று மட்டும் ஃபாலோ பண்ணுற மாதிரி பாருங்கன்னு சொல்லுவேன். அப்போ நான் சொல்கிற வேர்டை பிரேக் பண்ணுற விதமாக இவங்களோட ஸ்ட்ராட்டஜி இருந்துச்சு. எனக்கு அது ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருந்தது. ஆக்சுவலாக எங்கிட்டேருந்து நீங்கள் கற்றுக்கிறதுங்கிறத விட உங்ககிட்டேருந்து நான் நிறைய விஷயம் கற்றுக்கிறேன் அப்படிங்கிறது மாதிரி இவங்ககிட்டேருந்து நான் அந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்பவே, ஈவன் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம கீர்த்திதரன், ஆக்சுவலாக அவங்களும் நம்மக்கிட்ட படித்து கிளியர் பண்ண ஸ்டூடெண்ட் தான். அப்போ அவங்ககிட்டேருந்து நான் ஒரு விஷயம் லேர்ன் பண்ணேன். எப்படின்னா, மேம் பொதுவாக கேட்பீங்க, மேம் இப்போ டெக்னிக்கல்லாம் எவ்வளோ டேஸில் முடிக்க முடியுங்கும் போது நான் என்ன சொல்லுவேன்னா, மினிமம் 3 months, மேக்ஸிமம் 6 months. கண்டிப்பாக இவ்வளோ டைம் எடுக்கும் டெக்னிக்கலுக்கு மட்டும் அப்படின்னு. ஆனால் வெறுமனே 25 days நம்ம எங்கிட்ட தான் படித்தாப்புல வெறும் 25 days தான். நான் கண்கூடாக பார்த்த விஷயம், அந்த பையன் 25 days வந்து கிளியர் பண்ணி இப்போ இபியில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அந்த விஷயம் எனக்கு ரொம்ப ஷாக்காக இருந்தது. பரவாயில்ல, வெறுமனே 25 days இந்த பையன் கிளியர் பண்ணியிருக்கான். ஆனால் நான் டெக்னிக்கல் மட்டும்தான் அவங்க கையில் இருந்துச்சு. அப்போ அவங்க வந்து என்னென்னா, டெக்னிக்கல் வெறுமனே மேம் நான் டெக்னிக்கலை விட்டுருங்க, டெக்னிக்கல் மட்டும் சொல்லுங்கள் என்ன படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. அப்பயும் நான் சொன்னனே தவிர எனக்கு சத்தியமாக இவங்க கிளியர் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் எனக்கு இல்லவே இல்லை. ஆனால் ஃபைனலாக கிடச்சிருச்சுன்னு வந்து சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதே மாதிரி ஸோ அப்போ அந்த வார்த்தையை பிரேக் பண்ணது கீர்த்திதரன். அதே மாதிரி இந்த பொண்ணு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மேம் நான் டார்கெட் வச்சு எந்த எக்ஸாமே ப்ரிப்பேர் பண்ண மாட்டேன், என்ன எக்ஸாம் அப்ளை பண்ணுறனோ படிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அந்த மாதிரி தொடர்ந்து அவங்க எக்ஸாம்ஸ் எழுதிட்டே இருந்திருக்காங்க. டெக்னிக்கல் நான் டெக்னிக்கல் மாற்றி ப்ரிப்பேர் பண்ணி என்னென்ன எக்ஸாம்ஸ் வருதோ எழுதியிருக்காங்க. அது உண்மையிலே அது எந்த அளவுக்கு யாருக்கு ஒர்க் அவுட் ஆகுங்கிறது எனக்கு தெரியல. பட் இதையும் நம்ம ஒன் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜியாக எடுத்துக்கணும். அது ஒன்று. இன்னொரு முக்கியமான விஷயம், மேம் இந்த மாதிரி மாற்றி எழுதுறதுனால என்ன மேம் அப்படின்னா, அவங்க அதுக்கு என்ன சொல்கிறாங்க, மேம் நான் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக எழுதுனதுனால எனக்கு வந்து என்னென்னா அந்த ஃபியர் அப்படிங்கிற ஒன்று இல்லாமே போயிடுச்சு. ஓகேங்களா? அதாவது ரொம்ப ரிலாக்ஸ்டாகவும் டைம் மேனேஜ்மெண்ட் இந்த 2 விஷயத்தை நாங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டேன் மேம். ஃப்ரீக்வெண்ட்டாக எழுதும்போது நான் என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா, இந்த 2 விஷயம் வந்து எனக்கு உண்மையாகவே ஒரு 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 பிக்கஸ்ட்டு சப்போர்ட்டாக இருந்துச்சு. என்ன அப்படின்னா, ரொம்ப கூலாக உட்காந்து எக்ஸாம் எழுதுறது, ப்ளஸ் இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா,
மோஸ்ட்லி வந்து இந்த கொஷின்ஸ் மிஸ் பண்ணுறது அப்போலாம் கிடையாது, நான் பர்ஃபெக்டாக டைம் மேனேஜ் பண்ணி எழுதிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு இந்த மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக எழுதுறதுனால எனக்கு அந்த எக்ஸாம் அட்மாஸ்பியர் வந்து எனக்கு ஃப்ளெக்சிபிளாக ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸுமா. இது நமக்கு அதனால தான் நம்ம இந்த டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம். அந்த எக்ஸாம் புதுசாக போகிறோம்